வணக்கம் நண்பர்களே. தி டெய்லி ஃபேக்ட்ஸ் செய்தி பகுப்பாய்விற்கு வரவேற்கிறோம். இன்றைய நிலைமையில் உலக அரசியல் மற்றும் இந்தியாவை பாதிக்கும் முக்கிய நிகழ்வுகளை ஆழமாக பகுப்பாய்வு செய்வோம். வளைகுடா போரிலிருந்து தமிழக அரசியல் வரை நமது தேசத்தின் பாதுகாப்பு மற்றும் எதிர்காலத்தை பாதிக்கும் அனைத்து விஷயங்களையும் இராணுவ துல்லியத்துடன் ஆராய்வோம். இது உங்கள் அன்றாட அரசியல் புரிதலுக்கு மிகவும் அத்தியாவசியமானது. முதலில் வளைகுடா பிராந்தியத்தில் அதிகரித்து வரும் போர் சூழ்நிலை குறித்து விவாதிப்போம். பொறுப்பேற்றவுடன் வெளியிட்ட அதிரடி உத்தரவுகள் மத்திய கிழக்கில் புதிய போர் சூழலை உருவாக்கியுள்ளது. ஈரான், இஸ்ரேல் இடையேயான பதற்றம் இப்போது ஒரு பெரிய போர் நிலைமையாக மாறும் அபாயத்தில் உள்ளது. இது இந்தியாவின் எண்ணெய் இறக்குமதியை நேரடியாக பாதிக்கும் என்பது தெளிவு. புதிய சுபரில் கொள்கை மேலும் மூலைக்கு தள்ளிவிடும் என்பதில் சந்தேகமில்லை. அடுத்து விடமிருந்து எண்ணெய் இறக்குமதியில் இரட்டை நிலைப்பாடு குறித்து சிந்திக்க வேண்டும். தடைகள் விதித்த பின்னும் மறைமுகமாக ரஷ்யன் எண்ணெயை அமெரிக்கா இறக்குமதி செய்வது உலக அரசியலின் நயவஞ்சக தன்மையை காட்டுகிறது. இந்த சூழல் இந்தியாவுக்கு மிகவும் சாதகமானது. ஏனென்றால் நம்மால் விடமிருந்து தொடர்ந்து மலிவான எண்ணெயை பெற முடியும். மோடி அரசின் சமநிலையான வெளியுறவுக் கொள்கை இங்கே பெரும் பலன் அளிக்கிறது. மூன்றாவதாக, க்கான ரகசிய உதவி குறித்த தகவல்கள் மிகவும் கவனிக்கத்தக்கவை. சைனா தனது பெல்ட் அண்ட் ரோட் ஒரு பகுதியாக பயன்படுத்தி சவால் செய்கிறது. இது ஒரு புதிய கோல்ட் தொடக்கமாக இருக்கலாம். வுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு, ஏனென்றால் இரண்டு வல்லரசுகளும் நமது ஆதரவை தேடும். இந்த சூழலை திறமையாக பயன்படுத்தி நமது தேசிய நலன்களை பாதுகாக்க வேண்டும். இரண்டாவது முக்கிய விஷயம், வளைகுடா பிராந்தியத்தில் அதிரடி அறிவிப்பு மற்றும் அதன் தாக்கம். யுஏஇ போரை தவிர்க்க வேண்டும் என்ற நிலைப்பாடு எடுத்துள்ளது. இது மிகவும் புத்திசாலித்தனமான முடிவு, ஏனென்றால் துபாய் மற்றும் அபு தாபி போன்ற வணிக மையங்கள் போரால் கடுமையாக பாதிக்கப்படும். முதலீடுகள் மற்றும் ட்ரேட்க்கு இது மிகவும் நல்லது. நமது லேக்ஸ் ஆஃப் இண்டியன்ஸ் வேலை செய்கிறார்கள், அவர்களின் பாதுகாப்பு முக்கியம். நீர்நிலைகளில் தலையீடு மற்றும் அதன் எதிர்த்தாக்குதல் மூலோபாயம் குறித்து அடுத்து பார்க்கலாம். ஈரான் தனது ஏசிமெட்ரிக் வார்ஃபேர் பயன்படுத்தி இஸ்ரேல் மற்றும் தாக்கும் வாய்ப்பு அதிகம். குடிநீர் விநியோகத்தில் தலையீடு என்பது மாடர்ன் புதிய பரிமாணம். இது சிவிலியன் நேரடியாக பாதிக்கும் கொடுமையான உத்தி. இந்தியா இப்போதே சைபர் செக்யூரிட்டி மற்றும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் முதலீடு அதிகரிக்க வேண்டும். மூன்றாவதாக, சவுதிவிடம் நவீன முறையில் நிதி உதவி கேட்கும் நிலைமை. பொருளாதார சரிவு மற்றும் அதன் டெஸ்பரேஷன் தெளிவாக தெரிகிறது. சவுதி அரேபியா இப்போது மீதான நம்பிக்கையை இழந்துள்ளது. இதுவுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு. நம்மால் வலுவான எகனாமிக் பார்ட்னர்ஷிப் உருவாக்க முடியும். தோல்வி நமது வெற்றியின் அறிகுறி. தமிழக அரசியலுக்கு வந்தால் பவன் கல்யாண் மற்றும் அரசியல் நகர்வுகள் முக்கிய கவனம் பெறுகின்றன. ஏடிஎம்கே கூட்டணியை நெருங்கும் மூலோபாயம் தமிழக அரசியலில் பெரிய மாற்றத்தை கொண்டுவரும். இது ஆதிக்கத்திற்கு நேரடி சவாலாக அமையும். மாஸ் அப்பீல் மற்றும் அரசியல் அனுபவம் ஒருங்கிணைந்தால் 2026 ஒரு ஸ்ட்ராங் ஆல்டர்னேட்டிவ் உருவாகும் வாய்ப்பு அதிகம். இது தமிழகத்தில் 3 கட்சிகளுக்கு இடையேயான போட்டியை தீவிரப்படுத்தும். அடுத்து தோல்வி குறித்த கணிப்புகள் மற்றும் உள்கட்சி பிரச்சினைகள். வினோத் போன்ற ஸ்டேட்மெண்ட்ஸ் இன்டர்னல் வெளிப்படுத்துகின்றன. ஒருங்கிணைப்பு குறித்த கேள்விகள் எழுந்துள்ளன. லீடர்ஷிப் மற்றும் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டிரான்சிஷன் பற்றிய டவுட்ஸ் கட்சியின் ஒற்றுமையை பாதிக்கிறது. இது ஆப்போசிஷனுக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ட்ரெடிஷனல் வோட்க்கும் சேஞ்சஸ் எதிர்பார்க்கலாம். மூன்றாவதாக, ஓபிஎஸ் மற்றும் பொலிட்டிக்கல் கேம் குறித்த அனாலிசிஸ். பொலிட்டிக்கல் பயன்படுத்தும் ஸ்ட்ராட்டஜி வெளிப்படையாக தெரிகிறது. ஆனால் இது பேக்ஃபயர் ஆகும் வாய்ப்பு அதிகம். ட்ரெடிஷனல் சப்போர்ட்டர்ஸ் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள்.
இது ஐ ஸ்ட்ரென்தன் செய்யும் என்பதில் சந்தேகமில்லை. பொலிட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் இப்போதே தவறாகிவிட்டன என்று சொல்லலாம். ரங்கராஜ் பாண்டே மற்றும் பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸ் குறித்து மேலும் விரிவான ஆய்வு தேவை. என்டிஏ கூட்டணியின் ஸ்ட்ரென்த் மற்றும் அசெம்பிளி எலெக்ஷன் இல் இவர்களின் பங்கு முக்கியமானது. கிராஸ்ரூட்ஸ் கனெக்ஷன் மற்றும் ஆர்கனைசேஷனல் ஸ்கில்ஸ்க்கு தமிழகத்தில் புதிய டைமென்ஷன் கொடுத்துள்ளது. யுடனான பொட்டென்ஷியல் அலையன்ஸ் டாக்ஸ் நல்ல முன்னேற்றம். இது ஆன்டி-டிஎம்கே ஐ கன்சோலிடேட் செய்யும் வாய்ப்பை உருவாக்கும். அடுத்து உதயநிதி ஸ்டாலின் மற்றும் சக்செஷன் பொலிட்டிக்ஸ் பற்றிய கவலைகள். ஸ்டாலின் முதல்வராக தொடர்வதா அல்லதுக்கு இடம் கொடுப்பாரா என்ற கன்ஃபியூஷன் வுக்குள் உள்ளது. டைனாஸ்டி நெகட்டிவ் பர்செப்ஷன் தமிழ் மக்களிடையே அதிகரித்து வருகிறது. பியூஷ் பிரஸ் மீட் மற்றும் சென்ட்ரல் தமிழ்நாடு விசிட் ஃப்ரீக்வன்சி அதிகரித்துள்ளது. இது சீரியஸ் ஐ காட்டுகிறது. திருச்சி மீட்டிங் போன்ற குட் ரெஸ்பான்ஸ் கிடைத்துள்ளது. மூன்றாவதாக பா. க்கு எதிரான போர்க்கொடி மற்றும் தலித் புதிய ஈக்குவேஷன்ஸ். மன்மாதுராய் இன்சிடென்ட் மற்றும் புலிஸ்க்கு எதிரான கிரிட்டிசிசம் தலித் சப்போர்ட் ஐ பாதிக்கும். பா. ரஞ்சித் போன்ற இன்டலெக்சுவல் வாய்ஸஸ் ஐ விட்டு விலகுவது கட்சிக்கு பெரிய இழப்பு. சோஷியல் ஜஸ்டிஸ் மற்றும் இக்வாலிட்டி பற்றிய டிஎம்கே தனது கிரெடிபிலிட்டி இழக்கிறது. இதுக்கு தலித் votes பெற நல்ல வாய்ப்பு. யுக்ரைன் மற்றும் கல்ஃப் என்ட்ரி மற்றும் ஆயில் பிரைஸ் கண்ட்ரோல் குறித்த ஜியோபாலிட்டிக்கல் வருவோம். யுக்ரைன் எக்ஸ்டென்ஷன் மிடில் ஏற்படுத்தும் இம்பாக்ட் உலக எண்ணெய் விலையை கடுமையாக பாதிக்கும். கரண்ட் சிச்சுவேஷன் மற்றும் அதன் மிலிட்டரி ரெடினஸ் குறித்த குவெஸ்டன்ஸ் எழுந்துள்ளன. மல்டிபிள் ஃபைட்டிங் ஐ எக்ஸாஸ்ட் செய்யும். இந்தியா இந்த சூழலில் நியூட்ரல் பொசிஷன் மெயின்டைன் செய்வது சவாலானது. நமது எனர்ஜிக்கு ஆல்டர்னேட்டிவ் சோர்சஸ் ஐடென்டிஃபை செய்ய வேண்டும். களத்தில் வருகை மற்றும் உடனான கொலாபரேஷன் பிளான்ஸ் மிகவும் சிக்னிஃபிகண்ட். ரஷ்யா-ஈரான் ஆக்சிஸ் வுக்கு எதிராக ஸ்ட்ரென்தன் ஆகிறது. உடனான டிப்ளோமேட்டிக் இனிஷியேட்டிவ்ஸ் மற்றும் ரிகவரி ப்ராஸ்பெக்ட்ஸ் ஆக உள்ளன. பெர்ஷன் ட்ரேட் ரவுட்ஸ் செக்யூர் செய்வது அனைத்து பிரையாரிட்டி. வுக்கு சாபார் போர்ட் மற்றும் அதர் கனெக்டிவிட்டி இம்பார்ட்டன்ஸ் இப்போது அதிகரித்துள்ளது. ரீஜனல் பேலன்ஸ் மெயின்டைன் செய்ய டிப்ளோமேட்டிக் ஸ்கில்ஸ் தேவை. ஈரான் கொடுத்த 2 ஆப்ஷன்ஸ் மற்றும் கேஸ் ஷார்டேஜ் இன்டென்சிஃபிகேஷன் பற்றிய அமெரிக்க வார்னிங்காக எடுத்துக்கொள்ள வேண்டும். எனர்ஜி வெப்பன் ஸ்ட்ராட்டஜி கல்ஃப் ஐக்கு உள்ளாக்கும். கேஸ் சப்ளை டிஸ்ரப்ஷன் யூரோப்பியன் கண்ட்ரீஸ் மற்றும் ஏசியா பசிபிக் ஐ கடுமையாக பாதிக்கும். எல்என்ஜிக்கு ஆல்டர்னேட்டிவ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் தேவை. டொமெஸ்டிக் எனர்ஜி ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் செய்வதும் ரினியூவபிள் எனர்ஜி டிரான்சிஷன் ஆக்சிலரேட் செய்வதும் அர்ஜென்ட் பிரையாரிட்டி ஆக வேண்டும். போர் முடிவு குறித்து ஷாக் அனௌன்ஸ்மெண்ட் மற்றும் ரெஸ்பான்சஸ் மிகவும் கிரிட்டிக்கல் ஐ இண்டிகேட் செய்கின்றன. ஈரான் விமென்ஸ் ஃபுட்பால் பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸ் கூட வோர் பகுதியாக மாறியுள்ளன. ஸ்டேட்மெண்ட்ஸ் யூசுவலி ஈரானியன் ஆஃபிஷியல் ஐ ரிஃப்ளெக்ட் செய்கின்றன. வோர் என்பது ஈஸிலி ஸ்டார்ட் செய்யலாம், ஆனால் செய்வது மிகவும் டிஃபிகல்ட். ரீஜனல் பிளேயர்ஸ் அனைவரும் காஷியஸ் அப்ரோச் எடுக்க வேண்டும். டிப்ளோமேட்டிக் சேனல்ஸ் ஆக்டிவ் ஆகஸ்ட் இருக்க வேண்டும். ஈரான் மீதான அமெரிக்கன் ரீட்டாலியேஷன் மற்றும் யார் போரில் வெற்றி பெற்றார் என்ற கேள்வி ஆன ஒன்று. விசித்திர சடங்குகள் மற்றும் சைக்கோலாஜிக்கல் வார்ஃபேர் டாக்டிக்ஸ் மாடர்ன் நியூ டைமென்ஷன்ஸ். மிலிட்டரி விக்டரி என்பது மட்டும் எனஃப் அல்ல, பொலிட்டிக்கல் ஆப்ஜெக்டிவ்ஸ் அச்சீவ் செய்ய வேண்டும். ஏசிமெட்ரிக் கேப்பபிலிட்டிஸ் மற்றும் ப்ராக்ஸி நெட்வொர்க்ஸ் ஸ்டில் இன்டாக்ட் உள்ளன. லாங் டர்ம் இம்பாக்ட் அசஸ் செய்வது டிஃபிகல்ட், ஆனால் ரீஜனல் இன்ஸ்டெபிலிட்டி தொடரும். மிக முக்கியமாக ஈரான் போரால் இந்தியாவுக்கு ஏற்படும் பேராபத்து மற்றும் சுப்பிரமணியன் மோடி ராஜினாமா கோரிக்கை சர்ச்சையானது. ஆயில் பிரைசஸ் இன்க்ரீஸ் மற்றும் இன்ஃப்ளேஷன் எகனாமிக் ஐ ஸ்லோ டவுன் செய்யும். எல்பிஜி மற்றும் ஃபியூல் பிரைசஸ் இன்க்ரீஸ் மக்களின் வாழ்க்கை செலவை அதிகரிக்கும். அரசியல் சூழலில் ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் இதை பயன்படுத்தி கோர்னர் செய்ய முயற்சிக்கும். ஆனால் மோடி அரசின் கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் ப்ரூவன் ஆனவை என்பதை மறக்கக்கூடாது. இன்றைய நாம் கவனித்த முக்கிய டேக்அவேஸ்: வளைகுடா போர் மற்றும் அதன் உலகளாவிய தாக்கம்,
தமிழக அரசியலில் புதிய equations மற்றும் வின் strategic challenges and opportunities. நமது தேசம் இந்த கடினமான காலகட்டத்தை எதிர்கொள்ள ஸ்ட்ராங் லீடர்ஷிப் மற்றும் வாய்ஸ் ஃபாரின் பாலிசி தேவை. மக்களாகிய நாம் இன்ஃபார்ம்ட் சிட்டிசன்ஸ் ஆகஸ்ட் இருக்க வேண்டும். தொடர்ந்து தி டெய்லி ஐ சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட் செய்யுங்கள். இது தி டெய்லி ஃபேக்ட்ஸ். தொடர்ந்து கவனியுங்கள், முன்னேறுங்கள்.